உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம லைஃப்ல தோக்கத்துக்கு காரணம் நம்ம தோல்வின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு காரணம் தோல்வி இல்ல, பயம்னு உங்க பல பேருக்கு தெரியுமா? அப்ப இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. ஒரு நாள் பூமியில ஒருத்தர் 2 விதை விதைச்சாராம். விதைச்ச உடனே முதல் விதை நினைச்சுதான் நம்ம வெளியே போனா ரொம்ப கஷ்டம் வரும், நிறைய பேர் நம்மள போட்டு மிதிப்பாங்க, நம்ம இங்கவே சேஃபா இருந்துடலாம்னு நினைச்சுதான். ஆனா இந்த 2வது விதை நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா வளரணும்னு மட்டும்தான் நினைச்சுதான். அப்புறம் அது மண்ணை உடைச்சிட்டு வெளில வந்து பார்த்தா வெளியே சரியான மழை அடிச்சுதான். அதுக்கு பல டைம் சரியான கஷ்டம் கூட வந்துச்சான். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய மரமா வளர்ந்து நின்றுச்சான். ஆனா இந்த முதல் விதை இருக்கு பாத்தீங்களா, கடைசி வரைக்கும் பயத்துல மண்ணுக்குள்ளேயே புதந்தி இருந்துச்சான். கடைசியில ஒரு குருவி வந்து அதை சாப்பிட்டே போயிடுச்சான். சோ இதே மாதிரிதான் லைஃப்ல சேஃபா இருக்கிறது எப்பவுமே சேஃப் கிடையாது. நம்ம ட்ரை பண்ணாம இருக்க அந்த விஷயம், ரிஸ்கே எடுக்காம இருக்க இன்னொரு விஷயம் எல்லாமே பார்க்கும்போது நல்ல டிசிஷன் மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையை சொல்லணும்னா வளர்ச்சி எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே தான் இருக்கும். நம்ம பயப்படுற அந்த ஒரு ஸ்டெப் தான் நம்ம லைஃபையே மொத்தமா மாத்திர ஸ்டெப்பா இருக்கலாம். அதனால தோல்வி வரும்போது மட்டும் பயப்படாத. ஏன்னா தோத்தவனுக்கு கூட இன்னொரு வாய்ப்பு இருக்கு, ஆனா ட்ரை பண்ணாதவனுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால லைஃப்ல தோல்வியை பார்த்து மட்டும் பயப்படாத. ஏன்னா மண்ணுக்குள்ள இந்த விதைய யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனா மண்ணை உடைச்சிட்டு வெளியே வந்த விதைய எல்லாரும் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் நிழல் தர மரமா இருந்துச்சு. சோ நீ இன்னைக்கு பயத்தோட வெளியவே வராம இருக்க போறியா, இல்ல தைரியத்தோட வளர போறியா? So just think about it.